கோவையில் மின்சார ஆமுனி பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், என்ன நடந்தது விவரமாக சொல்லலாம்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நியூகோ நிறுவனத்தின் எலக்ட்ரிக் ஆம்னி பேருந்து ஒன்று திருச்சியிலிருந்து கோவை நோக்கி 30 பயணிகளுடன் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் பயணித்த போது அருமத்தம்பட்டி சென்னியாண்டவர் கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தின் தடுப்பு சுவரில் எதிர்பாராத விதமாக மோதியது. இதனால் பேருந்தில் இருந்து புகை எழுந்ததை அடுத்து 30க்கும் மேற்பட்ட பயணிகள் அனைவரும் உடனடியாக பத்திரமாக இறக்கிவிடப்பட்டனர். பயணிகள் இறங்கிய சிறிது நேரத்தில் பேருந்தின் பேட்டரியில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவி பேருந்து முழுவதும் பற்றி எரிந்தது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். பயணிகள் அனைவரும் முன்கூட்டியே இறக்கிவிட்டதால் எந்தவித உயிரிழப்பு அல்லது காயமும் ஏற்படவில்லை. இதனையடுத்து பயணிகளை மாற்று பேருந்து மூலம் கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து கருமட்டம்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முதல்கட்ட விசாரணையில் தூக்க கலக்கத்தின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தற்பொழுது அந்த பேருந்தை கிரெயின் உதவியுடன் அப்புறப்படுத்தி வருகின்றனர். கோபாலகிருஷ்ணன். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.